Hi guys, this is your Baji Talks. Hope you all are very good. இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சிக்க பாஜி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் யூடியூப் அப்படின்னா என்ன, அதோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்த்தோம். டுடே வி ஆர் கோயிங் டு டாக் வாட் இஸ் யூடியூப் ஸ்டுடியோ, தென் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஸ்டுடியோ, யூடியூப் கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தான் இந்த யூடியூப் ஸ்டுடியோ. இப்போது நம்ம யூடியூப் ஸ்டுடியோன்னு சொல்கிறது தான் இனிஷியல் ஸ்டேஜில் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது 2005 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யூடியூப் ஸ்டுடியோ மெயினாக எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா, யூடியூபர்ஸ் அவங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ஜென்ரேட் த ரெவன்யூ, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த யூடியூப் ஸ்டுடியோ இம்பார்ட்டண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது யூடியூபரோட ஹோம்னு கூட சொல்லலாம். கூகுள் யூடியூப்பை 2006 வாங்கினதுல இருந்து 2019 கூகுள் அவங்களோட மெட்டீரியல் டிசைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக ரீக்ரியேட் பண்ணி யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருந்ததை யூடியூப் ஸ்டுடியோன்னு சேஞ்ச் பண்ணாங்க. நிறைய கான்வர்சேஷன் அண்ட் டாக்ஸுக்கு அப்புறம் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருந்தது யூடியூப் ஸ்டுடியோன்னு ஆச்சு. அதனால் ஜனவரி 2020 1% இருந்த யூடியூப் சேனலோட லிஸ்ட் 2020 ஏப்ரலில் 100% ஆகி பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு. இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ண வீடியோவோட டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இந்த யூடியூப் ஸ்டுடியோவை நம்ம டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப்பை மெயினாக எதுக்கு கிரியேட் பண்ணாங்கன்னா, யூடியூபர் அவங்களோட சேனலை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அவங்களோட வீடியோஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தான் இந்த யூடியூப் ஸ்டுடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூடியூப் ஸ்டுடியோ சேனலை மேனேஜ் பண்ணுறதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேஷ்போர்ட், கண்டென்ட், அனாலிட்டிக்ஸ், கமெண்ட்ஸ், சப்டைட்டில்ஸ், ஏர்ன், கஸ்டமைசேஷன், ஆடியோ லைப்ரரி. இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். டேஷ்போர்ட் அப்படின்னா, இந்த டேஷ்போர்ட் ஆப்ஷனில் ஓவர்வியூ ஆஃப் நியூ ஆக்டிவிட்டி, அதாவது உங்கள் சேனலோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவை வியூஸ், டோட்டல் வாட்ச் டைம் எவ்வளோ, தென் லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். தென் கண்டென்ட் ஆப்ஷனில் அவங்க அப்லோட் பண்ண வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் ஸ்ட்ரீம்ஸ், தென் என்னென்ன பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த கண்டென்ட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அனாலிட்டிக்ஸில் சேனலோட டோட்டல் வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸை மெட்ரிசஸில் பார்த்துக்கலாம். அதாவது அளவீட்டில் பார்க்கலாம், நம்மளோட வியூஸ் எவ்வளோ, டோட்டல் வாட்ச் டைம் எவ்வளோ, எல்லாத்தையுமே இந்த அனாலிட்டிக்ஸில் பார்த்துக்கலாம். எந்த டைப் ஆஃப் ஏஜில் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க, தென் எந்த ஜெண்டர்லாம் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க எல்லாத்தையுமே இந்த அனாலிட்டிக்ஸில் பார்த்துக்கலாம். தென் எந்த சைட்ஸ் ஆர் அப்ளிகேஷனில் இன்டர்மீடியட்டை யூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்துருக்காங்கன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். தென் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க எல்லாத்தையுமே இதை அனாலிட்டிக்ஸில் பார்த்துக்கலாம். தென் கமெண்ட்டில் என்ன இருக்கும்னா, அப்லோட் பண்ண வீடியோஸோட கமெண்ட்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கலாம், டிஸ்லைக் பண்ணிக்கலாம். தென் சப்டைட்டிலில் நம்ம வீடியோக்கு தேவையான சப்டைட்டிலில் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜில் வேணுமோ அது எல்லாத்தையுமே இது சப்டைட்டிலில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏன்ங்கிற ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் மானிட்டைசேஷன் லெவலை அச்சீவ் பண்ண பிறகு, அதாவது உங்களுக்கு தேவையான சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆன பிறகு இந்த ஏன்ங்கிற இது ரொம்ப யூஸ் ஆகும். இதில் என்னென்னா, கிரியேட்டர் அவங்களோட சேனல் எவ்வளோ ஏர்ன் பண்ணுது எல்லா டீட்டெயிலுமே இதை பார்த்துக்கலாம். மினிமம் $100 ரீச் பண்ண பிறகு தான் கிரியேட்டரோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டெபிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டமைசேஷன் எதுக்குன்னா, உங்கள் சேனலை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதை லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற டிசைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பிராண்டிங் எல்லாமே இந்த கஸ்டமைசேஷனில் தான் இருக்கும். தென் ஆடியோ லைப்ரரியில் கிரியேட்டருக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக் எல்லாத்தையுமே இந்த ஆடியோ லைப்ரரியில் நம்ம கெட் பண்ணிக்கலாம். தென் வீடியோவை எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த யூடியூப் ஸ்டுடியோ மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா, டீட்டெயில்ஸ் இருக்கும், அனாலிட்டிக்ஸ் இருக்கும், எடிட்டர், கமெண்ட், சப்டைட்டில், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு வீடியோவை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு அதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். டீட்டெயில்ஸில் என்ன இருக்கும்னா, நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அனாலிட்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட டோட்டல் வியூஸ் அண்ட் வாட்ச் டைம் எல்லாமே மெட்ரிசஸில் இருக்கும். தென் எடிட்டர் அந்த வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம். தென் ஆட் ஸ்க்ரீன், என் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஆடியோ ட்ராக் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இல்லாட்ட சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண வீடியோவோட கமெண்ட்ஸை ஃபுல்லாக இதில் பார்த்துக்கலாம். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம், லைக் பண்ணிக்கலாம், டிஸ்லைக் பண்ணிக்கலாம். தென் சப்டைட்டில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவோட சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். தென் மல்டி லாங்குவேஜில் நமக்கு சப்டைட்டில் நம்ம போடணும்னா போட்டுக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். தென் யூடியூப் ஸ்டுடியோவில் நம்மளோட ப்ரொஃபைலில் என்ன இருக்கும்னா நம்மளோட பேனர் டிசைனை டாப்பில் வச்சுக்கலாம், டாப்பில் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். தென் லோகோ அதில் இருக்கும், அதை நம்ம சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் சேனல் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஹேண்டில் நேம் இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நம்மளோட சேனல் எதை பற்றி சொல்ல வருது எல்லாத்தையுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். தென் லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் ஸ்டுடியோவை நம்ம ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பாய்.